ஆதிரை புத்தக வடிவில் திரைக்கதை. புத்தகத்தை பெற டிஸ்கிரிப்ஷனில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும். வணக்கம், இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். இன்றைய நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் திரு லட்சுமி சுப்பிரமணியன் அவர்கள். வணக்கம் மேம். நேற்றைய தினம் தமிழக முதல்வர் கரூர்ல அவருடைய உரை கொடுத்திருக்கிறார். கிட்டத்தட்ட 285 நாட்கள் கழித்து நேற்றைய தினம் தான் அவர் கரூருக்கு போயிருக்கிறாரு. கரூர் விக்டிம்ஸ்க்கு, அந்த ஸ்டாம்பேட் விக்டிம்ஸ்க்கு 35 பேருக்கு அரசு வேலையும் கொடுக்கப்பட்டிருக்கு. நேற்றைய தினம் அவர் பேசிய பேச்சுல மீண்டும் இந்த வழக்குடைய விசாரணை சிபிஐ கிட்ட இருந்தாலும் கூட மீண்டும் ரீஇட்ரேட் பண்ணியிருக்காரு. இதற்கு காரணம் யாரு, ஒரு சதி நடந்திருக்கு, காவல்துறை எப்படி நடந்து கொண்டாங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை பேசியிருக்காரு. இந்த கரூர் விவகாரம் ஒரு முற்றுப்பெறாம தொடர்ச்சியாக போய்கிட்டே இருக்கு. அதை மீண்டும் உயிர்ப்புடன் வைத்திருப்பதற்கான வேலையை அந்த கட்சியை சேர்ந்தவர்கள், தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த தொடர்ச்சியாக செஞ்சுட்டே இருந்தாங்க. முன்னாடி அமைச்சர் ராதவர்ஜுனா பேசியிருந்தாரு, நேற்று முதல்வர் பேசியிருந்தாரு. முதல்வர் பேசியது சரிதான், செந்தில் பாலாஜி எப்படி சீக்கிரமா அந்த ஸ்பாட்டுக்கு போனாரு அப்படின்ற அந்த சந்தேகத்தை அமைச்சர் நிர்மல்குமார் அவரும் முன்வைத்திருக்கிறாரு. இந்த கரூர் விவகாரத்தை சுற்றி தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த விவாதங்களை எப்படி பாக்குறீங்களா? நேத்து நம்முடைய முதலமைச்சர் கரூருக்கு போனது, அவருக்கு கரூர்ல நடந்த சம்பவம் அவருக்கு ஒரு காயமாவே இருந்துட்டு இருக்கு. நேற்று அவர் ஆரம்பிக்கும் போது அதான் சொல்றாரு, ஒரு வலி இருந்தது, ஒரு மனுஷனுக்கு ஒரு வலி இருந்ததுன்னா அந்த வலி வாழ்க்கை பூரா தொடர்ந்துகிட்டே இருந்ததுன்னா அவனால என்ன பண்ண முடியும். பாவம் முதலமைச்சருக்கு அந்த வலிக்கு நேற்று மருந்து தேடுறதுக்காக தான் அவர் கரூருக்கு போயிருக்கார். அந்த மக்களை சந்திச்சு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி அவங்களுக்கு அரசு வேலை கொடுத்துட்டா அந்த வலிக்கு மருந்து போட்டதா முதலமைச்சர் நினைக்கிறாரு. அந்த காயத்துக்கு மருந்து போட்டதா முதலமைச்சர் நினைக்கிறார். அதை நேற்று அவர் செய்திருக்கிறார். நம்ம அந்த வேலை கொடுத்தது பற்றியோ அல்லது அவர் கரூருக்கு முதலாக அவரோட அஃபிஷியல் விசிட்டை கரூருக்கு இன்னும் ஃபிக்ஸ் பண்ணுறதை பற்றியோ நமக்கு கேள்வி இல்லை. இங்கே இருக்கக்கூடிய கேள்வி என்னன்னா, நீங்கள் முதலமைச்சர் அப்படிங்கிற முறையில் அந்த சம்பவத்தை இன்னைக்கு திரும்பவும் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எப்படி நடந்தது, அதாவது நாங்கள் அந்த கூட்டம் இவ்வளவு அதிகமாக இருக்கின்ற போது எங்களுக்கு நீங்கள் சொல்லியிருந்தா நாங்கள் நிறுத்தியிருப்போம். அன்றைக்கு தாவேகாவினர் இருந்த மனநிலை, ரெண்டாவது முதலமைச்சராக இப்போது இருக்கக்கூடிய விஜய் அன்றைக்கு தாவேகா தலைவராக இருக்கும்போது அவருடைய மனநிலை என்ன அப்படின்னா, காவல்துறை எங்களை எல்லா இடத்துலையும் கட்டுப்படுத்துறாங்க, காவல்துறை எங்களுக்கு எதிராக செயல்படுகிறது, எங்களை முடக்கிறாங்க, எங்களுக்கு எங்கேயுமே பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு நிலையை தான் அன்னைக்கு தொடர்ந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அந்த நரேட்டிவ் தான் இருந்தது. அப்போ அந்த நரேட்டிவ் இருந்தப்போ இன்னைக்கு சொல்கிறாரு, எங்களுக்கு நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா நாங்கள் போகாமல் இருந்திருப்போம்ல. பெரம்பலூரில் சொன்னாங்கல்ல, பெரம்பலூரில் 10 மணிக்கு மேலே ஆயிடுச்சு நேரம். 10 மணிக்கு மேலே ஆனதுனால அது நமக்கு கோர்ட் ஆர்டர் இருக்குது. 10 மணிக்கு மேலே பப்ளிக் மீட்டிங்ஸ் நடத்தக்கூடாது, ரோட் ஷோஸ் இருக்கக்கூடாது, ரேலி நடத்தக்கூடாது. அதனால 10 மணிக்கு மேலே லவுட் ஸ்பீக்கர் போட்டு எதுவுமே இருக்கக்கூடாதுன்றதுனால இவர் அந்த வழியாக பஸ்ஸில் போனார். அந்த கேம்பெயின் பஸ்ஸில் அது வரைக்கும் போயிட்டு திரும்பி வந்தார். ஸோ அது லா என்னவோ அந்த லா படி தான் அன்னைக்கு நடந்தது. அப்போது முதலமைச்சராக வந்த பிறகும் அவருக்கு சட்டம் என்னன்னு தெரியலையா, அல்லது சட்டம் தெரிஞ்சுதான் இப்படி மேடையில் நின்று எல்லா அள்ளி வீசக்கூடிய வார்த்தைகளை பேசுகிறாரா அப்படின்னு தெரியல. இன்னொரு பக்கம் எங்களை ஸ்டாப் பண்ணியிருந்தா நாங்கள் நின்று இருப்போம், எங்களுக்கு கரூர் போலீஸ் மட்டும் சொல்லலை, இன்னைக்கு அதே கரூர் போலீஸ் உங்களுக்கு கீழே தான் சார் இருக்கு, அந்த ஆஃபீஸர்ஸை நீங்கள் மாற்றிட்டீங்க, இல்லைன்னு சொல்ல, டிரான்ஸ்ஃபர் எல்லாம் போட்டாச்சு. அந்த கரூர் டிஎஸ்பி குரூப் 1 ஆஃபீஸர், அவர் அன்னைக்கு டிஎஸ்பியாக இருந்தவர், அவர் குரூப் 1 ஆஃபீஸர். அவரை நீங்கள் தொடர்பு கொள்ள முடியாத அல்லது தொடர்பு செய்ய முடியாத எல்லைக்கு வெளியெல்லாம் அவர் இல்லை. உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய காவல்துறையில் இன்றைக்கும் பணியாற்றக்கூடிய ஒரு அதிகாரியாக தான் அவர் இருப்பார். அவரை நீங்கள் கூப்பிட்டு கேட்கறதுலையோ அவர்கிட்ட பேசுறதுலையோ ரொம்ப நேரம் ஆயிடாது. ஒன்றும் வேண்டாம், இன்னும் அஸ்ராகாருக்கு இன்னைக்கு இன்டெலிஜென்ஸ் சீஃபாக எடுத்து நியமனம் செய்திருக்கிறார்கள். இன்டெலிஜென்ஸ் சீஃப் அஸ்ராகாருக்கு அன்னைக்கு அருணா ஜெகதீசன் கமிட்டி போடப்பட்டது. அதுக்கு பிறகு கோர்ட் ஆர்டர் படி ஒரு எஸ்ஐடி அமைக்கப்பட்டது. அந்த எஸ்ஐடியினுடைய தலைவராக இருந்தவர் அஸ்ராகாருக்கு இதில் முழு விவரம் தெரியும். அப்போது எல்லா ஆஃபீஸர்ஸும் இன்னைக்கு அவங்களுக்கு அன்னைக்கு என்ன நடந்ததுன்ற தெரிஞ்ச எல்லா ஆஃபீஸர்ஸும் இன்னைக்கு முதலமைச்சரோடு பயணிக்கக்கூடியவர்களாக தான் இருக்கிறார்கள். அப்போ அவங்க எல்லாரையும் நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா நீங்கள் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு அவர் செய்தது நான் குற்றவாளி இல்லை, என் மீது எந்த தவறும் கிடையாது, என்னை நீங்கள் குற்றம் சாட்ட முடியாது, நான் ரொம்ப புனிதர், நான் நல்லது பண்ணியிருக்கேன், என்னால் மட்டும்தான் மக்களுக்கு நல்லது பண்ண முடியும். ஒரு பேசுறாருல, பணமா ஜனமா அப்படின்னு கேட்டால் ஜனம்தான் எனக்கு முக்கியம்னு நான் சொல்லுவேன், எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாருல்ல. யார் சார் உங்களை வர சொன்னா? எல்லாத்தையும் விட்டுட்டு நாங்க வர சொன்னோமா? உங்களுடைய ரசிகர்கள் உங்களை கட்டாயம் நீங்க வந்தே ஆகணும்னு சொன்னாங்களா?
எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது, ஒரு ஃபெட்டிக் இருந்தது. இந்த 2 திராவிட கட்சியும் வேண்டாம், பாரதிய ஜனதா கட்சி வேண்டாம், இது எல்லாத்தையும் தாண்டி வேறு ஏதாவது ஒரு கட்சி ஆட்சியில் இருந்தாலோ அல்லது ஒரு கரிஸ்மாட்டிக் லீடர் இருந்தாலோ தமிழ்நாட்டுக்கு நல்லதாக இருக்கும் அப்படின்னு எல்லாருக்குமே, அதாவது அவருடைய ரசிகர்களை தாண்டி இன்னும் நிறைய பேருக்கு ஒரு எண்ணம் இருந்தது. அதெல்லாம் உண்மைதான். அந்த எண்ணத்தை அறுவடை பண்ணுன்றதுக்காக தானே வந்திருக்கீங்க. அரசியலுக்கு வந்து என்ன துறவரம் போடுறதுக்காகவா அரசியலுக்கு வந்திருக்கீங்க நீங்க? அது பவர் வேணும்னு தானே அரசியலுக்கு வந்தீங்க. சும்மா வந்து ஜனத்துக்காக நான் வந்து உழைக்கிறதுக்காக வந்த, எனக்கு எதுவுமே வேண்டாம், யாரு லஞ்சம் வாங்கினாலும் என்கிட்ட வந்து சொல்லுங்க அப்படின்னு புகார் பெட்டி வைங்க. எல்லா அரசாங்க அலுவலகத்துக்கு முன்னாலேயும் புகார் பெட்டி வைங்க. உங்க அமைச்சர்கள் மீதும் சரி, அரசாங்க அதிகாரிகள் மீதும் சரி, அலுவலர்கள் மீதும் சரி, எல்லார் மீதும் புகார் கொடுக்கணும்னா புகார் பெட்டி வைங்க. புகார் பெட்டியில வர மனுவை முதல்ல எடுத்து படிச்சு பாருங்க. எத்தனை பெட்டிஷன்ல என்னென்ன குறைகள் இருந்தது, என்னென்ன குறைகள் நிவர்த்தி செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லுங்க. அந்த ஸ்பெஷல் செல்லுக்கு அவ்வளவு மரியாதை இருந்தது எல்லா ஆட்சி காலத்திலையும். எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலம் உட்பட, அதற்கு முன்பு ஜெயலலிதா ஆட்சி காலம், அதற்கு பிறகு ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில் இருக்கும் போதும் சரி, அந்த ஸ்பெஷல் செல், சிஎம் ஸ்பெஷல் செல்ல என்னென்ன பெட்டிஷன்ஸ் வருதோ அதெல்லாம் இமீடியட்டா அட்ரஸ் பண்ணுவாங்க. இன்னும் சொல்ல போனா ஜெயலலிதாவோட பீரியட்ல அதுக்கு தனியா பீலா ராஜேஷ் வந்து ஐஏஎஸ் அதிகாரியாக நியமிக்கப்பட்டார். இது 2001 2006 காலகட்டத்தில். அதற்கு பிறகு ஸ்பெஷல் இனிஷியேட்டிவ் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு கீழே இது விசாரணைகள் எல்லாம் சில நேரங்களில் நடந்தது, சில நேரங்களில் நேரடியாக முதலமைச்சருக்கே அது எடுத்து செல்லப்பட்டது. இதெல்லாம் இருக்கு, எல்லாமே சிஸ்டம்ல எல்லாமே இருக்கு. இன்னைக்கு வந்து எல்லாத்தையும் ஒரே நாள்ல நாங்க மாத்திட்டோம், எங்களால தான் எல்லாமே கிளீன் ஆயிடுச்சு, நாங்க தான் வந்து மக்களுக்கு அரணாக நிக்கிறோம், அதுவும் முதலமைச்சர் மட்டும்தான் அரணாக நிற்கிறார் அப்படின்னு பேசுறது வந்து திரும்ப திரும்ப அவர் இன்னும் இந்த எலெக்ஷன் மோட்லயே இருக்காரு, வெளியில வரல இன்னும். அதாவது டிஎம்கேவோட இன்னும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. திமுகவை சொல்றாரு, நீங்க தோத்து போயிட்டீங்க, அக்செப்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு. முதலமைச்சர் நீங்க வந்து வின் பண்ணிட்டீங்க, நீங்க தான் இன்னைக்கு சிஎம். இன்னும் பழைய எலெக்ஷன் மோட்லயே நான் குற்றவாளி கிடையாது, நான் எந்த தப்பும் செய்யல, நான் நல்லவன் திரும்பவும் நீங்க பேச வேண்டிய அவசியம் இல்லை, நீங்க நல்லவரா இருக்கிறதுன்னு நீங்க நம்புறதுனாலயும் உங்க ரசிகர்கள் நம்புறதுனாலயும் தான் நீங்க வந்து ஆட்சிக்கு வந்துட்டீங்க. ஆட்சிக்கு வந்த பிறகும் திரும்பவும் வந்து பழைய விஷயங்களையே பேச வேண்டிய அவசியம் முதலமைச்சருக்கு இல்லை. இன்னொன்னு, நேற்றைக்கு வந்து அவர் கவர்னன்ஸ் பத்தியோ அட்மினிஸ்ட்ரேஷன் பத்தியோ பாலிசி தொடர்பாகவோ இந்த 55 நாட்கள்ல என்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க, என்னென்ன பிரச்சனைகள் இருந்தது, அரசாங்கம் முக்கியமான பிரச்சனைகளுக்கு என்னென்ன தீர்வுகள் கண்டிருக்கிறது, அது மாதிரி எந்த விஷயத்தையுமே பேசல. லஞ்சம் ஊழல் ஒளிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றது ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிரச்சனைகள், அது வராதா? லஞ்சம் ஊழல் ஒளிஞ்சிருக்குன்னா ரொம்ப சந்தோஷம். லஞ்சம் இல்ல, ஊழல் ஒளிஞ்சிருச்சு அப்படின்னா. நேற்றுக்கே அவர் பேசினதுல ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம், அதாவது ரொம்ப போற போக்குல இல்லாதது எல்லாத்தையும் அள்ளி தெளிச்சுட்டு, அதாவது உண்மைக்கு மாறான விஷயங்களை பொதுவெளியில பதிவு செய்யறது ஒரு முதலமைச்சர் பொறுப்பில் இருக்கக்கூடியவருக்கு அழகில்லை. அவங்களுக்கு வந்து, அதாவது தாவேகாவுக்கும் சரி, தாவேகாவுடைய தலைவராக இருக்கக்கூடிய விஜய் அவர்களுக்கும் சரி, முதலமைச்சராக இருக்கும் போதும் கூட அவருக்கு என்ன அவருடைய எண்ணம் அப்படின்னா, எனக்கு முன்னால் இருந்தவங்க எல்லாருமே தப்பு பண்ணிட்டாங்க, நான் மட்டும்தான் கிளீன், நான் மட்டும்தான் நல்லவர், அதனால நான் மட்டும்தான் மக்களுக்காக நல்லது செய்ய முடியும் அப்படின்றத திரும்ப திரும்ப நிறுவ பாக்குறாங்க. நேற்றைக்கு பேசும்போது வந்து சென்னையில மேம்பாலம் கட்டுறதுல வந்து ஊழல், அப்பா தோண்ட வந்துகிட்டே இருக்கும் போல இருக்கு, இன்னும் எவ்வளவு வரப்போகுதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி நேற்றைக்கு பேசுறாரு. எந்த மேம்பாலம் கட்டுறதுல ஊழல், எவ்வளவு ஊழல் நடந்திருக்கு, எவ்வளவு பணம் அதுல வந்து மக்கள் பணம் விரயமாயிருக்கு சொல்லுங்க, என்ன ஸ்கேம்னு சொல்லுங்க. இன்றைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியால ஒரு காப்பி ரிப்போர்ட் ஆயிருக்கு, ஓம் ஜஸ்வினி எழுதியிருக்கு. அதுல வந்து 2 மேம்பாலங்கள் மட்டும்தான் சென்னையில வந்து கடந்த 5 ஆண்டுகள்ல கட்டுமான பணிகள் முடிவு பெற்று அல்லது கட்டுமான பணிகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கக்கூடிய மேம்பாலங்கள் 2 தான். 2த்துக்கும் காஸ்ட் வந்து பர்ஃபெக்டா போட்டு அந்த காஸ்டிங் வந்து ஒர்க் அவுட் பண்ணது ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் தான். அப்போ எந்த மேம்பாலத்துல ஊழல் நடந்திருக்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி எல்லா அதிகாரிகளும் அவர்களுக்குள்ளாக பேசிக்கிறதாகவும், அதிகாரிகள்லாம் பயங்கர கன்ஃபியூஸ்டா இருக்காங்க, எங்க ஊழல் நடந்தது, இதுல என்ன ஊழல் இருக்குன்னு யாருமே சொல்ல முடியாதே, எதுல வந்து டெண்டர் ஸ்கேம் நடந்ததுன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் பேசிக்கிறதாங்க. இன்னைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியால ரிப்போர்ட் ஆயிருக்கு. அப்போ போற போக்குல எல்லா விஷயங்களையும் அள்ளி தெளிச்சுட்டு போறது, அதாவது உண்மைக்கு மாறான அல்லது உண்மைக்கு புறம்பான, உண்மையே துளி கூட உண்மையே இல்லாத விஷயங்களே, நான் புனிதர்னு அவரை வந்து புனிதர்னு நிறுவறதுக்காக இப்படி வந்து சுத்தி இருக்கக்கூடியவர்களை எல்லாம் வில்லனாக்குறது எல்லாமே வந்து அவர் ஆரம்பத்துல இருந்து டிவிக்கே வந்து இதே நரேட்டிவ் தான் பில்ட் பண்ணிட்டே வராங்க. என்னை பொறுத்த வரைக்கும் தாவேகாவுக்கும் பிஜேபிக்கும் அவர் சொல்றாருல திரும்ப திரும்ப, அவங்க போய் டிஎம்கே போய் பிஜேபி கதவை தட்டுறாங்க, டெல்லியில போய் சேர போறாங்க, பிஜேபியும் ஏடிஎம்கேவும் திமுகவும் ஒன்னா சேர்ந்து ஆட்சி அமைக்கிறதுக்காக எல்லாம் பார்த்தாங்க அப்படின்னு.
திரும்ப திரும்ப அதையே தான் பேசுறாங்க. அதுதான் நடக்கவே இல்லையே, அது நடக்கவே இல்லை. பிஜேபியும் ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் சேர போறாங்கன்னு சொன்னாங்க, அது நடக்கல. அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைப்பதற்காக முயற்சிகள் எடுக்கப்பட்டதுன்னு சொன்னாங்க, அது நடக்கவே இல்லை. ஆனா என்ன நடந்துகிட்டு இருக்கு இப்போ அப்படின்னா, அதிமுகவில் இருக்க எம்எல்ஏவெல்லாம் ஒருத்தரா இவர் கூப்பிட்டு உள்ள வச்சிருக்கார். நேற்றைக்கு அவரை வரவேற்றது எம்ஆர் விஜயபாஸ்கர். எம்ஆர் விஜயபாஸ்கர் மீது வழக்கு இருக்கா இல்லையா அப்படின்னு அவருக்கு தெரியுமா தெரியாதா, இல்லை உள்ள சேர்த்தவங்க அவருக்கு சொன்னாங்களா இல்லையான்னு தெரியாது. முதலமைச்சருக்கு பாதி விஷயம் தெரியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா எழுதி கொடுக்கறத அவர் ஒரு வேளை படிச்சுட்டு போறாரோ அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு. அதிமுகவை தீர்ந்து போன சக்தி அப்படின்னு மேடையில சொல்றாரு. அதுக்கு முன்னாடிதான் எம்ஆர் விஜயபாஸ்கர் பேசிட்டு போறாரு. அதே கட்சியை சேர்ந்தவங்க தான் தீர்ந்து போன சக்தின்னு அவர் சொல்றாரு. இல்ல, இவர் எடுத்துக்கிட்டதுனால அங்க தீர்ந்து போச்சுன்னு நினைச்சாரு போல இருக்கு. அப்படிதான் இருக்கும் எனக்கு, அது அப்படிதான் நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா அவர் திரும்ப திரும்ப ஊழல் சக்தி தீர்ந்து போன சக்தின்னு சொல்லும்போது, ஊழல்னா அது எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் அங்க ஊழலா? பாக்கி யாருக்குமே அந்த ஊழல்ல தொடர்பு இல்லையா? குட்கா விஜயபாஸ்கர்னு தான் நம்ம ஆரம்பத்துல இருந்து எல்லாரும் அட்ரஸ் பண்ணாங்க. அவருடைய விஜயபாஸ்கருக்கு எதிராக இருக்கக்கூடிய விமர்சகர்கள் எல்லாமே அவரை குட்கா விஜயபாஸ்கர்னு சொன்ன காலமெல்லாம் உண்டு. ஆனா இன்னைக்கு எல்லாம் என்ன, குட்கா கரையெல்லாம் நீங்கி போயிருச்சா? இது எத்தனையோ கேள்விகள் எழுப்பலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க ஊழலற்ற லஞ்சலாவண்யமற்ற ஒரு ஆட்சியை கொடுப்பதில் யாருக்குமே எந்த கேள்வியும் இருக்க போறதில்லை. மக்களுக்கு நீங்க நல்லது செய்றீங்களா, நீங்க உச்சத்துல இருந்து இறங்கி கீழே வந்துட்டீங்களா, பரவாயில்லை. உங்க உச்சத்தை விட்டுட்டீங்க, உங்களுக்கு 250 கோடி ரூபாய் பணம் வர்றதில்லை, நீங்க நீ சினிமா நடிக்க போறதில்லை அப்படின்னா அதெல்லாம் வரவேற்கிறோம், சரிதான். ஆனால் பொய் சொல்றதை நிறுத்துங்க. மக்கள் முன்னால போய் நின்று பொய் சொல்றதை நிறுத்துங்க. இதுக்கு முன்னால எல்லாமே தலைகீழா இருந்தது, இன்னைக்கு நான் தான் எல்லாத்தையும் தூக்கி நிறுத்தி நல்லது நான் தான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றது சரி கிடையாது. ஏன்னா அவரே நிதி ஆயோக் கூட்டத்துல போய் முதலமைச்சரே பேசுறாரு, தமிழ்நாடு முன்னிலையில் இருக்கிறது. இதை தாண்டி 2-3 விஷயம் நான் ரொம்ப பொலிட்டிக்கலா டச் பண்ணணும்னு நினைக்கிறேன். மேகதாது அணை பற்றின பிரச்சனை அதை பத்தி பேசும்போது அப்படியே ஒரே ஒரு வரியில அதை அப்படியே கடந்து போயிடுறாரு. ஏன்னா முதலமைச்சருக்கு மேகதாது அணைனா என்ன, அது என்ன சிக்கல், சட்ட சிக்கல் என்ன, அதுல கர்நாடகா அதுல என்ன செய்ய போறாங்க, ஏன் தமிழ்நாடு அதை எதிர்க்கிறது, இது எதுவுமே அவருக்கு தெரியாது. அவர் எங்க பேசியிருக்கணும் அப்படின்னா, மேட்டூர் டேம் வருஷா வருஷம் கடந்த 5 ஆண்டுகளாக ஒரு முறை கூட தவறாமல் மே 12ஆம் தேதி திறக்கப்பட்டிருக்கிறது. சில ஆண்டுகள் மழை பொழிவு அதிகமாக இருந்த காலகட்டத்தில் மே மாசத்துக்கு முன்னாலேயே மேட்டூர் டேம் திறக்கப்பட்டிருக்கிறது விவசாயிகளின் நலன் கருதி. இந்த வருஷம் மே 12ஆம் தேதி மேட்டூர் அணை திறக்கப்படவே இல்லை. அவர் கூட தானே இருக்காரு பிடபிள்யூடி மினிஸ்டர், அவர் கூட தானே இருக்காரு வாட்டர் ரிசோர்சஸ் மினிஸ்டர். அந்த அதிகாரிகளை எல்லாம் கேட்டு சொல்லுங்கன்னு அவரோட மினிஸ்டர்ஸ் கிட்ட சொன்னா கேட்டு சொல்லுவாங்கல்ல, அதை பேசலாம்ல. விவசாயிகள் நலன் நான் காக்குறேன், விவசாயிகளுக்காக தான் இந்த அரசாங்கம் இருக்கிறதுன்னு சொல்றாரு இல்லையா? அப்ப மேகதாது அணையை பத்தி பேசாம ஏன் மேட்டூர் அணை திறக்கலைங்கிறதுக்கான காரணங்களை யாராவது சொல்லலாம்ல, அதுவும் சொல்லலை. இப்போ நீங்க காவிரி டெல்டாவில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்காக எந்த விதமான யோசனையும் இல்லாத ஒரு அரசாங்கம் இது. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் இவங்களுக்கு எதிர்க்கிறதுக்கு மனசு கிடையாது. காங்கிரஸை எதிர்த்தோ அல்லது டிகே சிவகுமாரை எதிர்த்தோ எந்த விதத்திலையும் இந்த அரசாங்கம் பேசாது. காரணம் என்ன அப்படின்னா, டிகே சிவகுமாருக்கும் விஷ்ணு ரெட்டிக்குமான ஒரு நட்பு வட்டம் இருக்கிறது. அந்த நட்பு வட்டத்துக்குள்ளதான் அவருடைய தனி செயலாளராக இருக்கிறார் இல்லையா விஷ்ணு ரெட்டி அவர்கள். விஷ்ணு ரெட்டிக்கும் டிகே சிவகுமாருடைய அந்த நட்பு வட்டம் அதை எந்த இடத்துலையும் பிரேக் பண்ணிடக்கூடாது. அதனால அதை கண்ணாடி பொருள் மாதிரி அப்படியே கண்ணாடி பாட்டில் மாதிரி அதை பாதுகாப்பாக வச்சிருக்கணும். அதனால கர்நாடகாவை எதிர்த்தும் பேச மாட்டார். இன்னொரு பக்கம் கர்நாடகாவை எதிர்த்து பேசல, காங்கிரஸை எதிர்த்து பேசல, காங்கிரஸ் அவரோடு இருக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கிறதுக்கான காரணம், இந்த அரசாங்கம் ஒரு மதசார்பற்ற அரசு, நாங்க ஜனநாயக சக்தி, நாங்க சமூக நீதி காக்கக்கூடிய சக்தி அப்படின்ற ஒரு பிம்பத்தை உருவாக்குவதற்காக அதை ஒரு பக்கம் செய்ய நினைக்கிறார். இன்னொரு பக்கம் எந்த இடத்துலையுமே அவர் பாரதிய ஜனதா கட்சியையோ ஆர்எஸ்எஸ்ஐயோ அல்லது இந்துத்துவா, நீங்க ஆர்எஸ்எஸ் கூட எதிர்த்து பேச வேண்டாம், பிஜேபியவும் அமித்ஷா அவர்களையும் மோடி அவர்களையும் அல்லது நிர்மலா சீதாராமன் அவர்களையும் நீங்கள் எதிர்த்து எந்த இடத்துலையும் பேச வேண்டாம். ஆனா ஆர்எஸ்எஸ்ஐ சார்ந்து இயங்கக்கூடிய இயக்கங்கள் இருக்கு இல்லையா, அவர்களை கூட எந்த இடத்துலயுமே அவர் ஏன் சும்மா எதிர்க்கணும் அப்படின்னு கேக்குறாங்க அவங்க சைட்ல இருந்து. பொலிட்டிக்கலா என்ன நடந்துருச்சு, ஏன் சும்மா? ஏன்னா திமுக ஆளுநரோட போடுற பிரச்சனையா இருக்கட்டும் அல்லது கடந்த காலங்கள்ல அவங்க செய்த சண்டை அதெல்லாம் சும்மா பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க வேண்டிய விஷயத்திற்கு இல்ல, நான் இல்ல டிஎம்கே மாதிரி ஒரு அஜிடேட்டிவ் மோட்ல எந்த நேரமும் போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க சொல்லி நான் சொல்லல. ஆனால் தவறுகள் நடக்கும் போது அல்லது தமிழ்நாட்டின் உரிமைகள் தேவைன்ற போது கட்டாயம் கேள்வி கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்றேன். நேற்றைக்கு டீலிமிட்டேஷன் பத்தி அவர் பேசுறாரு. என்ன பேசினார் சொல்லுங்க நீங்க? ஒரே ஒரு வரிதான், டீலிமிட்டேஷன் வருதுன்னு சொல்றாங்க,
தமிழ்நாடு வந்து டீலிமிட்டேஷன் எல்லாம் எந்த கட்டத்திலையும் அனுமதிக்காது. தமிழ்நாடுனா யார் சார்? நீங்கள் தான் தமிழ்நாடா? நீங்கள் மட்டும்தான், சிஎம் சார் மட்டும்தான் தமிழ்நாடா? எந்த மாதிரி அதுக்கு நீங்கள் எதிர்வினை ஆற்ற போகிறீங்க சொல்லுங்கள். உங்களுக்கு எம்பிஸே கிடையாது. எம்பி இருந்தால் பார்லிமெண்ட்டில் பேச வேண்டி இருக்குன்னு தான் அந்த ஒரு எம்பி வந்த ஒரு எம்பி சீட்டையும் நேரடியாக காங்கிரஸ்க்கு தாரவாத்து கொடுத்துட்டாங்க. எங்கள் குரலாக காங்கிரஸ் டெல்லியில் பேசும், அல்லது காங்கிரஸ் வந்து அமைதியாக எதிர்க்கிறாங்களா எதிர்க்காமல் இருக்காங்களா பரவாயில்ல, அவங்க என்ன பண்ணாலும் பரவாயில்ல, நாங்கள் பிஜேபி எதிர்ப்பை பேச மாட்டோம், மத்தியில் தமிழ்நாட்டுக்காக போராட வேண்டிய இடத்துல நாங்கள் இல்லை, நாங்கள் பேச மாட்டோம் அப்படின்னு சொல்லி அதை அப்படியே விட்டுட்டார். இன்றைக்கு டீலிமிட்டேஷன் பற்றி பேசும்போது கூட இன்னும் நிறைய அம்சங்கள் இருக்கிறது. அவர் நிறைய விஷயங்கள் அங்கே சொல்லியிருக்கலாம், எதையுமே பேசலை. ஏன்னா அவருக்கு தெரியாது. வந்து சினிமாவில் நடிக்கும்போது சீன் பேப்பர் கொடுப்பாங்க, பார்த்து அதை படிச்சுட்டு அந்த சீனை நடித்ததுக்கப்புறம் எல்லா பெரும்பாலான நடிகர்களுக்கு அடுத்து படம் வர வரைக்கும் வந்து அதில் வந்து பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அது மாதிரி தான் இருக்குமோன்னு தான் எனக்கு சில நேரங்களில் சந்தேகமாக இருக்குது. ஏன்னா நேற்றைக்கு வந்து அவருடைய உடல் மொழி, உடை, இது எல்லாமே வந்து ஒரு சிம்பத்தியை அவர் பக்கமே திருப்பிக்கிறதாக, ஒரு நரேட்டிவை அவருக்கு ஃபேவரபிளான ஒரு நரேட்டிவை பில்ட் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக தான் விக்டிம்ஸ்க்கு அந்த ஜாப் ஆஃபரை கொடுக்கும் பொழுது அப்போ ரொம்ப அழுதாரு, ரொம்ப வருத்தமா காணப்படுறாரு. புகைப்படங்கள்லாம் பார்க்க முடியுது. இது எல்லாமே ஒரு ஒரு டிராமா அப்படின்னு நம்ம பார்க்கணுமா? அது வந்து ஒரு ஜென்யூனா அவர் பண்ணல. ஏன்னா அவங்க சொல்லக்கூடிய ஸ்டோரி அப்படின்றது இங்க வந்து ஒரு ஸ்டாம்பீட், அது வந்து ஒரு செயற்கையானது. அதுல ஒரு சதி திட்டம் இருக்கு, அதுல மக்கள் பாதிப்படைஞ்சிருக்காங்க. என்னுடைய ஃபேன்ஸ், சின்ன சின்ன குழந்தைங்க இறந்து போயிருக்காங்க, அவங்கள நான் காப்பாத்துறேன்றதான் அவங்களுடைய ஆர்குமெண்டா இருக்கு. அப்படி இருக்கும் பட்சத்துல எதுவுமே ஜென்யூனா தெரியலையா அவங்களுக்கு? அவர் அழுதது, அவருடைய எனக்கு அவர் அல்ல, முதலமைச்சருக்கு உண்மையிலேயே எமோஷனலா அவர் வந்து மூவ் ஆகிருக்கலாம். அதுக்காக தான் அவங்களுக்கு வந்து எல்லாருக்கும் போய் கொடுத்துருக்கேன்லாம் சொல்றாரு. அவருக்கு அவருடைய எமோஷன்ஸ் அவர் வந்து இருக்குன்னு சொல்றாரு. நான் சினிமாவிலேயும் அவரோட எமோஷன்ஸ் எல்லாமே பார்த்துருக்கேன். எனக்கு அந்த ஒப்பீடு தான் வந்து நிக்குது திரும்ப திரும்ப. ஏன்னா நான் அவரை படங்கள்ல பார்த்து, நான் ஆக்சுவலா விஜய் ஃபேன் தான். ஒரு கட்டத்தில் அவரோட சில படங்கள் எல்லாம் நிறைய முறை, கிட்டத்தட்ட 10-15 முறை பார்த்த படங்கள் எல்லாமே நிறையா இருக்குது. துள்ளாத மனம் துள்ளும், அந்த மாதிரியான படங்கள்லாம் நிறைய முறை பார்த்துருக்கோம். ஆனால் அதில் சினிமாவில் அவரை எந்த இடத்துல எப்படி பார்க்கும்போது எப்படி தெரிஞ்சாரோ அதே மாதிரி தான் எனக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியல. அதில் வந்து அழகா எனக்கு நீங்க அந்த வார்த்தையை நீங்க போட்டுக்கிட்டீங்கன்னா அது உங்க பிரச்சனை தேவா. நான் வந்து அப்படி வந்து சொல்லலை. சினிமாவில் அழுகும்போது எப்படி தெரிஞ்சாரோ அதே மாதிரி தான் எனக்கு இப்போ தெரியுது. ஒருவேளை முதலமைச்சர் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து விமர்சனம் செய்யாம கடந்து போயிடணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்த்தாங்கன்னா அதுவும் சரியாக இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். இந்த கட்சியும் சரி, இந்த ஆட்சியும் சரி, எந்த விமர்சனங்களுக்கும் தங்களை உட்படுத்திக்க கூடாது. மக்கள் வந்து தங்களை வந்து புனிதர்களாகவே எந்த காலகட்டத்திலையும் நினைச்சுக்கணும். தங்களை வந்து அந்த விக்டிம் கார்டு ப்ளே பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பாதிக்கப்பட்டது நாங்கள் தான். எந்த இடத்துலையுமே பிஜேபியை எதிர்த்தோ மத்திய அரசாங்கத்தை எதிர்த்தோ, நேற்று கூட வந்து ஒன்றிய அரசாங்கம்லாம் சொல்லல, மத்திய அரசாங்கம் தான் சொல்றாரு. ஒன்றியம்ன்ற அவர் வந்து, அதாவது யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் கிடையாது அவங்கள பொறுத்த வரைக்கும், சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். அப்படின்னா மத்தியில் இருக்கக்கூடிய அரசாங்கம் என்ன செய்யுதோ அதை வந்து அவங்க வந்து ஏற்றுக்கிறாங்க. நேற்றைக்கு கரூரில் அவருக்கு வந்து இருந்த பெரிய பிரச்சனை என்னன்னா, எமோஷ்னலாக அங்கே வந்து ஏதாவது ஒரு விதத்தில் செந்தில் பாலாஜியை வந்து கைது பண்ணிடணும், செந்தில் பாலாஜியை வந்து அந்த ஊத்தங்கரை எம்எல்ஏக்கு பிரைபரி அந்த கேஸில் வந்து அவரை எப்படியாவது பின் டவுன் பண்ணிடணும் அப்படின்னு எதிர்பார்த்தது. அப்போ தான் வந்து நேரடியாக கரூரில் போய் பாருங்கள், தவறு செய்தவர்களை நாங்கள் வந்து கைது பண்ணிட்டோம் அப்படிலாம் பேசணும்னு எதிர்பார்த்தது இருப்பார். ஆனால் அதற்கான இடம் கிடைக்காமலே போயிடுச்சு. அதனால தான் நேற்று வந்து அந்த பாட்டெல்லாம் பாடுனது, ஓடு 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 வேட்டக்காரன் வரான் பாரு. அதான் செந்தில் பாலாஜி கார்னர் பண்றது அப்படின்றது அந்த டைம்ல இருந்து நடந்துட்டு இருக்கு. அந்த கரூர் இன்சிடென்ட் தொடங்கி செந்தில் பாலாஜி குறிவைக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறார் அப்படின்றது வெளிப்படையாக பார்க்க முடியுது. அதை எப்படி புரிஞ்சுக்கலாம் மேம்? இந்த சதிக்கு பின்னாடி சதியினுடைய சூத்திரதாரி செந்தில் பாலாஜி தான். அதனாலதான் நாங்க செந்தில் பாலாஜி அரெஸ்ட் பண்ண ட்ரை பண்றோம். அவரு என்னன்னு இந்த கவர்மெண்ட் டாப்பிள் பண்ண நினைக்கிறாரு, இப்படி நிறைய விஷயங்கள் அவரை சுற்றி வந்துட்டு இருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது. நேற்று பேசும்போதும் அவரை சுட்டி காட்டி தான் பேசுறாரு, கரூர் கம்பெனி ஓனர். அதாவது கரூர் ஈவெண்ட்டுக்கு அப்புறம் அவரோட கரூர் ரேலிக்கு அப்புறம் அவர் எந்த ஒரு ரேலியும் அவரால் அட்ரஸ் பண்ண முடியல. ஒருவேளை கரூர் ரேலிக்கு அப்புறம் இன்னும் தொடர்ந்து அவர் வந்து நிறைய இடங்களுக்கு போயிருந்தாருன்னா அவர் கொஞ்சம் கூட எக்ஸ்போஸ் ஆயிருக்கலாம். ஆனா அந்த இடத்துலயே அவருடைய அரசியல் வந்து ஒரு ரோட் பிளாக்கை சந்திக்குது. அதுக்கப்புறம் திரும்பவும் எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் வெளியில வரார். அப்போ அவருடைய புரிதலும் தாவேகாவினுடைய புரிதலும் என்ன அப்படின்னா,
இங்கே வந்து இந்த ரோட் பிளாக்குக்கான பெரிய ரீசன், அவங்களோட ஒரு சறுக்கலுக்கான பெரிய ரீசன் செந்தில் பாலாஜி தான் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. இன்னொன்று வந்து இப்போ 106 இடங்கள் தான் இருக்குது. அது ஏதாவது ஒரு விதத்தில் 118 எம்எல்ஏக்களாக அதை வந்து உயர்த்தி இருக்க முடியும். திமுகவிலிருந்து நீங்கள் அனிதா ராதாகிருஷ்ணன் சொன்னார்ல, எங்கிட்ட வந்து என்னை விலை பேசுனாங்க அப்படின்னு. திமுகவில் இருக்கக்கூடியவர்கள் சிலரையும் நீங்கள் வந்து உங்கள் எம்எல்ஏ பதவியை ரிசைன் பண்ணிட்டு இங்கே வந்துருங்கன்னு மே 8ஆம் தேதிக்கு முன்னால் பேரம் பேசப்பட்டது. அதிமுகவோடும் பேரம் பேசப்பட்டது. அதிமுகவில் வந்து ஏடிஎம்கே டிவிகே அலையன்ஸில் கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இது வந்து எந்த பிரச்சனையுமே இல்லாமல் இது வந்து ஒரு பிஜேபி கவர்மெண்ட்டுன்ற மாதிரி நிறுவி இருக்கலாம். லீமா ரோஸ் வந்து சொன்னாங்க முதல்ல, இங்கே வந்து டிவிகே எங்களோட பேசிக்கிட்டு இருக்காங்க, எங்கள் தலைவரோட பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அங்கே என்னன்னா அந்த தலைவர் இல்லாமல் கட்சி இல்லாமல் மற்ற எம்எல்ஏக்களை கொண்டு வரணுங்கிறது தான் நோக்கம். ஆனால் இங்கே வந்து அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைப்பது அப்படின்னு பேசப்பட்டது. அந்த பேசப்பட்டதை வந்து மேலேருந்து டெல்லியிலேருந்து அது வந்து யாராவது நேரடியாக ஒரு மெசஞ்சர்ஸ் வந்து சொன்னாங்களாம், அல்லது இங்கு வேறு காரணங்களுக்காக அந்த முடிவுகள் எடுக்கப்பட்டதா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் அதில் வந்து செந்தில் பாலாஜிக்கு ஒரு முக்கியமான ரோல் இருந்தது. ஸோ டிவிகேக்கு அந்த 118 நம்பர்ஸ் கிடைக்காம அந்த 106ஓட நின்று போய் அந்த 8 நாள் ஓட்டத்துக்கு செந்தில் பாலாஜி அதில் அவருக்கு ஒரு ரோல் இருந்திருக்கு. அதனால தான் இது ஸ்டாப் ஆச்சுன்றது தான் டிவிகே நம்பக்கூடியது. தாவேகாவினர் அவங்களுடைய வெற்றி வந்து ஒரு இடத்துல வந்து பிளாக் ஆகி நின்று போனதுக்கான காரணம் அவர் தான் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க. அதனால இந்த முயற்சிகள் அவரை ஃப்ரேம் பண்ணுறதுக்கான முயற்சிகளை தாவேகாவினர் திரும்ப திரும்ப செய்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதில் வந்து இன்னும் சொல்ல போகணுன்னா நிறைய அம்சங்கள் இருக்கிறது. சிவசங்கரை கார்னர் பண்ணாங்க. முதல்ல சிவசங்கர் மீது வழக்கு போடப்பட்டது, அனிதா ராதாகிருஷ்ணன் மீது வழக்கு போடப்பட்டது, அதே போல் செந்தில் பாலாஜி மீது இப்போது வழக்கு போடப்பட்டிருக்கு. நீங்கள் வாய்ஸிஃபரஸாக யார் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவசங்கர் வந்து ஒரு முறையும் சட்டசபை இந்த முதல் ஃபஸ்ட்டு செஷன் சட்டசபை ஆளுநர் உரை சட்டசபை தொடங்கிய போது அங்கே சிவசங்கர் பேசினதுக்கு எல்லாத்துக்குமே மிகப்பெரிய அளவில் வரவேற்பு இருந்தது. அதை தாண்டி வந்து செந்தில் பாலாஜியும் சிவசங்கரும் தான் எல்லா நரேட்டிவ்ஸையும் இவங்க வந்து திமுக அரசாங்கத்துக்கு இதுக்கு முன்னால் இருந்த திமுக அரசாங்கத்துக்கு எதிராக என்னென்ன அம்சங்கள் எல்லாம் நிறுவ பார்த்தாங்களோ எல்லாத்தையும் 2 பேரும் தான் உடைச்சு சுக்குருவராக்குனார். ஒயிட் பேப்பர் சப்மிட் பண்ணுறாரு அமைச்சர் நிர்மல்குமார் எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்டில். இதில் வந்து நிறைய ஊழல் நடந்திருக்கிறது, இந்த ஊழல் வந்து எல்லாமே விஞ்ஞான ஊழல், நாங்கள் வந்து அதை எல்லாத்தையும் வெளிக்கொண்டு வருவோம், இப்போ வந்து டேரிஃப் ரிவிஷன் கிடையாது, எங்கள் முதலமைச்சர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறார் டேரிஃப் ரிவிஷன் இல்லை அப்படின்னு. ஆனால் அங்கே வந்து எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட் உள்ள என்ன நடக்குது அப்படின்னா, டிஎன்இஆர்சியிலேருந்து எல்லாருமே ரிசைன் பண்ணிடுறாங்க. டிஎன்இஆர்சினா தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி ரெகுலேட்டரி கமிஷன் தான் நமக்கு டேரிஃபை நிர்ணயம் பண்ணக்கூடிய அந்த ஆணையம் மட்டும்தான் வந்து என்னென்ன, அதாவது விலை ஏற்றணுமா, ஏன் விலை ஏற்றணும் அப்படின்னு பப்ளிக் கம்ப்ளீட்டாக வந்து மக்களோட நேரடியாக பேசி அதற்கு பிறகு எல்லா அமைப்புகள், அந்த என்ஜிஓ அமைப்புகள், அது போக வந்து ஆக்டிவிஸ்ட்ஸு, மக்களோட தொடர்புடையவர்கள் எல்லாரும் இருக்காங்க, இவங்க எல்லாரையும் அந்த ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், அது போக பவர் சப்ளை பண்ணக்கூடிய ப்ரைவேட் நிறுவனங்கள், அதை தாண்டி வந்து சோலார், விண்ட் பவர், இவங்க எல்லார்ட்டையும் கன்சல்ட் பண்ணி கன்சல்டேஷன்ஸ் மீட்டிங்ஸ் எல்லாம் நடத்தி ஃபைனலாக டேரிஃப் ரிவிஷனை பரிந்துரைக்கிறது யார் அப்படின்னா நம்முடைய டிஎன்இஆர்சி தான். டிஎன்இஆர்சிக்கு இப்போ சேர்மன் கிடையாது. டிஎன்இஆர்சிக்கு இப்போ மொத்தம் 2 மெம்பர்ஸ், ஒரு சேர்மன், 3 பேருமே இல்லை, கம்ப்ளீட்டாக வேக்கண்ட்டாக இருக்குது. இப்போ தான் கால் ஃபார் பண்ணியிருக்காங்க. ஒரு 4 நாள் முன்னால் தான் அதுக்கு ஜிஓவே போடப்பட்டிருக்கு. அந்த ஜிஓ வந்து கெசட்டில் நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, இது வந்து நாங்கள் வந்து தேர்வுகள் நடத்தி ஆணையத்துக்கான ஆட்களை தேர்வுகள் நடத்தி நியமிக்க போகிறோம் அப்படின்னு. இந்த ப்ராசஸ் முடியறதுக்கு வந்து மினிமம் 4 to 5 months ஆயிரும். அப்போ 4-5 மாதங்கள் வரைக்கும் இந்த ஆண்டு முடிகிற வரைக்கும் நீங்கள் பெரிய அளவில் இபிக்குள்ளே ரிஃபார்ம்ஸும் பண்ண முடியாது. அதை தாண்டி வந்து டேரிஃப் ரிவிஷனுக்கும் வாய்ப்புகளே கிடையாது. டேரிஃப் ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து சேர்மன் அப்பாயிண்ட் பண்ண பிறகு தான் பண்ண முடியும். அவங்க ஒருவேளை நீங்கள் வந்து ப்ராசஸ், அதாவது இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் முடிஞ்சு 3 மாதம் கழித்து அதுக்கப்புறம் வந்து ஆணையம் வந்து எல்லா பப்ளிக் கன்சல்டேஷன்ஸும் நடத்தி அதுக்கப்புறம் பரிந்துரை பண்ணுறதுக்கு உங்களுக்கு February மாதம் ஆயிடும். ஸோ நெக்ஸ்ட் சம்மர் வந்துடும் உங்களுக்கு டேரிஃப் ரிவிஷன் வர்றதுக்கு. அப்போது இபியில் இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு எல்லாம் இதுக்கு பின்னால் இதில் இருந்து இயக்குனது செந்தில் பாலாஜி தான் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அல்லது அப்படிங்கிற ஒரு எண்ணம்
நிர்மல்குமாருக்கும் சரி, அவர் மூலமாக அங்கு இருக்கக்கூடிய மற்றவர்களுக்கும், தாவேகாவில் இருக்கக்கூடிய மற்றவர்களுக்கும், இன்னும் சொல்ல போனால் முதலமைச்சருக்கும் கூட இதுதான் காரணம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால செந்தில் பாலாஜி ஏதாவது ஒரு இடத்துல ஃப்ரேம் பண்ணிடணும் அப்படின்றதுதான் அவங்களுடைய எண்ணம். இங்க என்னன்னா, அட்மினிஸ்ட்ரேஷன்ல வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய, அதாவது அவங்க எல்லாருமே புதியவர்களுக்கு வந்து கத்துக்கிறதுக்கு ரொம்ப காலம் ஆகாது. எல்லாருமே ரொம்ப ஈஸியா கத்துக்க முடியும். அதுவும் நிர்மல்குமார் போன்றவர்களுக்கு அது வந்து ஈஸியா தான் இருக்கும். அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ரொம்ப பெரிய சிரமமாக இருக்கும்ல நான் நினைக்கிறேன். ஆனா அவங்களால அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ண முடியல. இந்த சிக்கல்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல போய் அந்த சிக்கல் வந்துடும் போது, இதுக்கு முந்தைய திமுக அரசாங்கமும் இதுக்கு முன்னால் இந்த துறையில இருந்த அமைச்சரும் தான் காரணம் இதுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கு. அந்த ரீசனுக்காக மட்டும்தான் இதை வந்து திரும்ப திரும்ப யார் மீதாவது குற்றம் சுமத்தி அந்த இடத்துல ஃப்ரேம் பண்ணிடணும். ஏன்னா அவருக்கு என்ன எண்ணம் இருந்தது அப்படின்னா, கரூருக்கு போறதுக்கு முன்னாலே செந்தில் பாலாஜி அரெஸ்ட் பண்ணிட்டு அங்க போய் வந்து பாத்தீங்களா நான் வந்து தப்பு செஞ்சவங்கள நாங்க வந்து கைது பண்ணிட்டோம், நடவடிக்கை எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு முதலமைச்சர் ரொம்ப எதிர்பார்த்தார். அந்த எண்ணத்துல சென்னை உயர்நீதிமன்றம், அதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து மண்ணள்ளி போட்டுருச்சு. ஏன்னா ஆன்டிசிபேட்டரி பெயில் கொடுத்துட்டாங்க. அந்த வழக்குல யாரையுமே ஃப்ரேம் பண்ண முடியாது. ஏன்னா எந்த ஆதாரமும் இல்லை. கோர்ட் வந்து ஆன்டிசிபேட்டரி பெயில் கொடுக்கும் போதே அதை தான் கேட்குறாங்க. எந்த ஆதாரமும் இல்லை. அவங்க மற்றவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடியவர்கள் கூட, அதாவது செந்தில் பாலாஜியோடு இருந்தவர்கள்னு சொல்லப்படுறவர்கள் கூட, எங்களை வந்து செந்தில் பாலாஜியும் அசோக் குமாரும் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லுங்கன்னு எங்களை ப்ரெஷரைஸ் பண்றாங்க அப்படின்னா கோர்ட்ல பெட்டிஷனும் போட்டிருக்காங்க. இது எல்லா இடத்துலையும் போய் திரும்ப திரும்ப சுத்தி போய் அங்கேயே போய் நிறுத்தி இவங்களுக்கு எந்த இடத்துலையுமே அதற்கு வந்து அந்த அவங்களோட பழைய வலிக்கோ அல்லது காயத்துக்கோ மருந்து போட முடியல. இவ்வளவு விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. மக்கள் கிட்ட ஒரு பேராதரவோட தான் தாவேகா ஆட்சி பிடிச்சிருக்காங்க. அதாவது இதற்கு முன்னாடியும் நம்ம முதல்வராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் பேராதரவனா என்ன தேவா? 106 ஹையஸ்ட் அதிக சீட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. 106 தொகுதிகள், 35% வாக்குகள். இதுக்கு முன்னால 52% எடுத்த கட்சி எல்லாம் இப்ப என்ன? இதுக்கு முன்னால 45%. இந்த பர்టిక్యులர் தேர்தல்ல ரெண்டு பெரிய லெஜெண்ட்ஸை வீழ்த்தி அதிக வாக்குகளை தாவேகா பெற்றிருக்கு. என்ன அப்படின்னா, அப்போ மக்கள் கிட்ட இருந்து அவர் தூரமா இருக்காரு, அவர் பேசக்கூடியது மக்களுக்கு புரியல, அவர் என்னமோ பேசிட்டு இருக்காருன்னு பலர் நினைச்சோம், நம்மளும் நினைச்சோம். இப்போ வந்து அவர் எக்ஸ்போஸ் ஆகுறாரு. அவங்க பேசக்கூடிய விஷயம் நீங்க ஒரு முதல்வராக அவர் பேசல. இப்ப அவர் பேசுறதெல்லாம் உங்களுக்கு புரியுதா? இல்ல, இப்போ எனக்கு புரியல. பொதுவாக பார்க்கக்கூடிய மக்களுக்கு கன்வின்சிங்கா இருக்கா? லியோ படம் பார்த்த மாதிரி, லியோ படமும் மாஸ்டர் படமும் பார்த்த மாதிரி தான் நேற்று இருந்தது. போதையை ஒழிக்கிறனாரே, ஒழிச்சிட்டாரா? எங்கேயுமே போதை மருந்து கிடைக்கலையா? ஒழிச்சிட்டாரா? டாஸ்மாகை வந்து சுத்தம் பண்றோம்னாங்களே, சுத்தம் பண்ணிட்டாங்களா? 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குறது இல்லையா? இப்போ 10 ரூபாயெல்லாம் வந்து அரசாங்கம் பார்ட்டி ஃபண்ட் எல்லாம் கஜானாவுக்கே வந்துடும். கஜானாவுக்கு வந்துருச்சா? கணக்கு சொல்றீங்களா? எவ்வளவு கேள்வி கேட்கலாம். 50 நாள்ல எங்களை எப்படி கேள்வி கேட்பீங்க? நீங்க கஜானாவை காலி பண்ணி வச்சுட்டு போயிட்டீங்க. 50 நாள்ல என்னால என்ன செய்ய முடியும்? என்னால முடிஞ்சதை நான் செய்யறேன் அப்படின்ற. முடிஞ்சதை செய்யுங்க, ஆனா வந்து வீராப்ப பேசாதீங்க. எல்லாத்தையும் செய்யுங்க. நீங்க செய்யும் போது சரியாக இருந்தால் மக்கள் உங்களை பாராட்ட போகிறார்கள். நாங்களும் சேர்ந்து பாராட்டுறோம். செய்யறது தவறாக இருந்தால் கேள்வி கேட்போம். இன்னும் வந்து அவங்களுக்கு அவர் வந்து எப்போதும் வந்து நீங்க வந்து ரொம்ப எல்லாரையும் சொல்லுவார், ரொம்ப அரகண்டா இருக்காங்க, நீங்க இன்னும் ஆட்சியில இருக்கிறதாகவே நீங்க உங்களை நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி திமுகவை வந்து சாடி நேற்று பேசியிருக்காரு. ஆனால் அவர் வந்து இன்னும் எலெக்ஷன் மோட்லயே இருக்காரு. இன்னும் டிவிக்கே வந்து கவர்மெண்ட் பவருக்கு வந்துருச்சு, நம்ம தான் பவர்ல இருக்கோம், நம்ம தான் முதலமைச்சர், நம்ம வந்து இன்னும் சினிமாவில் பேசுற மாதிரியே டயலாக் பேசக்கூடாது, மக்களுக்கு தேவையானது என்னவோ அதை நம்ம பேசணும் அப்படின்னு அவர் எதிர்பார்க்கவே இல்லை. அதை அவர் செய்யவும் மாட்டார். அவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்கறதும் நம்முடைய தவறு. தமிழ்நாடு இப்போ வந்து சிறப்பாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் நமக்கு இருக்கு. நாளாக தெரியும் நமக்கு இது வந்து நமக்கு ஒரு நல்ல அரசாங்கமா அல்லது ஏதாவது ஒரு இடத்துல சர்க்கிள் இருக்கிறதா, என்ன நடந்திருக்கு, ஏன் வந்து நம்ம வந்து ஓட்டு போட்டது சரியா தப்பா அப்படின்னு மக்களே ரெட்ரோஸ்பெக்ட் பண்ற ஒரு டைம் வந்து வரும்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் பேசுவோம். நிகழ்ச்சியில் கலந்து